ஆடி மாதம் வந்துச்சுன்னா ஒவ்வொரு விஷயமா நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது. அதில் ஒரு விஷயம் ஆடி தபசு அப்படின்னா என்ன, அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுலேயும் முக்கியமாக அந்த கோவிலில் மாத்திரம் வித்தியாசமான மூலவர். ஏன்னா ஹரியும் சிவனும் ஒன்று. அதனால தான் பேர் சங்கர நாராயணர். இந்த ஆடி தபசு அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த சங்கர நாராயணர் கோவிலில் அன்னை கோமதி அம்மன் எதுக்காக தவம் இருக்கிறாங்க, அந்த பெருமையை போற்ற வகையில் தான் ஆடி தபசு அப்படின்ற விஷயம் நடக்குது. இது ஏன் நடக்குது, ஏன் நடந்தது அப்படின்னா, அப்போ நம்ம அந்த கோவிலோட கதையை தெரிஞ்சுக்கணும். சங்கன் பதுமன் இந்த ரெண்டு பேருமே சிறந்த நாக அரசர்கள். ஒருத்தர் சிவபக்தர், சிவன்னா உயிர், என்ன வேணாலும் செஞ்சிருவார். இன்னொரு ரெண்டு பேரும் அசுரர்கள் தான். இன்னொருத்தர் விஷ்ணு பக்தர், விஷ்ணுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடியவர். ஆனால் ரெண்டு பேரும் பக்தியினால தான் சண்டை. இவர் விஷ்ணுன்னு சொல்லும்போது இல்லை இல்லை இதெல்லாம் சிவன் தான், அவர் தான் உயர்ந்தவர், இல்லை விஷ்ணு தான் உயர்ந்தவர். இந்த சண்டை ரெண்டு பேருக்கும் நடந்தது. இந்த நேரம்தான் அன்னை பூமிக்கு வர ஆரம்பித்தாங்க, நம்ம அம்பிகை. அப்படி வரும்போது அன்னைக்கிட்டேயே கேட்கலாமே, சிவன் உயர்ந்தவரா இல்லைன்னா மகாவிஷ்ணு உயர்ந்தவரா அப்படின்னு ரெண்டு அசுரர்களும் அன்னைக்கிட்ட தீர்ப்பை கேட்டாங்க. அப்போ அம்மா சொல்கிறாங்க, இல்லைப்பா ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய வழியில் அந்த அசுரர்களுக்கு புரிய வைக்க நினைக்கிறாங்க. கடவுள் வேறு வேறு கிடையாது, ஹரியும் சிவனும் ஒன்று அப்படின்னு. இவங்க ஒத்துக்கவே இல்லை. உடனே அந்த அம்மனுக்கு, உனக்கு நேரடியாக நானே காட்டுறேன் அப்படின்னு இந்த சிவனையும் மகாவிஷ்ணுவையும் நினச்சி இவங்க பூமியில் தவம் இருக்க போகிறேன் அப்படின்றாங்க. இவங்க தேர்ந்தெடுத்த இடம் புன்னை மரம் நிறைஞ்ச காடு. பொன்னை வனம் அப்படின்றது, வனம்னா காடு, பொன்னை மரங்கள் நிறைஞ்ச காடு. இந்த இடத்துல அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு புன்னை மரத்துக்கிட்ட ஒத்த காலில் தவம் இருக்கிறாங்க. தவம் சாதாரணமாக இருந்தால் கஷ்டம், அதை விட கஷ்டம் ஒத்தை காலில். அதுலேயும் ஊசி முனையில் ஒரு காலை மடிச்சுக்கிட்டு ஒரு காலை ஊசி மேலே வச்சுக்கிட்டு இவங்க தவம் இருக்கிறாங்க. இவங்க தவம் இருக்கும்போது அதுவும் எதுக்காக, ரெண்டு பேரும் ஒன்றா வரணும், சிவனும் சங்கரனும் சேர்ந்து தான் வரணும். அந்த தரிசனம் எனக்கு வேணும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றுன்றதை நான் காமிக்க முடியும். இவங்க தவம் இருக்கிற அந்த ஒரு அரிய நிகழ்ச்சி, ஏன்னா ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சி. சிவனுக்காக தவம் இருந்திருப்பாங்க. மகாவிஷ்ணுவும் சிவனும் ஒன்றா இருக்கணுன்றதுக்கு தவம் அப்படின்னும்போது ஒரு சிறந்த ஆவுடை அம்மனால் தான் இது நிரூபிக்கப்படும். இந்த அம்மனுக்கு ஆவுடை அம்மன் அப்படின்னும் சொல்லுவாங்க. அம்பாலே பூமிக்கு இவ்வளோ ஒரு அழகான தவத்தை இருக்கிறாங்க. அம்மன் எவ்வளோ அழகுன்றது நமக்கு தெரியும். இவங்க பூமிக்கு வரும்போது அந்த அழகு எப்படி இருந்ததுன்னா, பௌர்ணமியை போல் பிரகாசமாக இருந்தது. அமாவாசையில் கூட இருட்டு இல்லாமல் பௌர்ணமியாக இருக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த அம்மனுடைய அழகு பொலிவு அந்த அளவுக்கு அதிகம். இந்த அம்மாவுக்கு கோமதி அம்மன் அப்படின்ற பேர் எதுக்காக வந்ததுன்னா, கோனா தலைவி, மதினா நிலவொளி, இல்லைன்னா மதினா அறிவுன்னு சொல்லலாம். அப்போ கோமதி அப்படின்னு தேவர்கள் பேர் வச்சாங்க. இந்த ஒத்தை காலில் தபஸ் அப்படின்றது தவம், அதுதான் காலப்போக்கில் தபசு அப்படின்னு மாறிடுச்சு. அந்த நாளை மிக விமர்சனையாக கொண்டாடுவாங்க. ஏன்னா அந்த நாளில் இவங்க தவம் இருக்கிற நாளில் மேல் உலகத்திலிருந்து தேவர்களுக்கெல்லாம் இப்படி ஈசனும்
நாராயணனும் ஒன்று சேர்ற காட்சி வந்து அற்புதமான தரிசனம். இதை பார்க்க கண்கோடி வேணும் அப்படின்றதுனால 30 முக்கோடி தேவர்களும் பசுவாக மாறி நம்ம பூலோகத்துக்கு வந்துட்டாங்க. அதனால தான் அதாவது 30 முக்கோடி தேவர்களும் பசுமாட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பசுக்கள் உருவத்தில் எல்லாம் அந்த புன்னைவன காட்டில் அம்மனுடைய தவத்தை பார்க்க உட்காந்துட்டாங்க. அப்போ எவ்வளோ சக்தி வாய்ந்த இடமா இருக்கும்னு பாருங்கள். இது காலப்போக்கில் இந்த தபசு வெற்றி அடைஞ்சி ஹரியும் சிவனும் ஒன்றா காட்சி அளித்தாங்க. எவ்வளோ அற்புதமான தரிசனம்! இந்த இடத்துல வந்து இவங்களுடைய தரிசனம் வந்து சிறப்பு வாய்ந்தது. அதுக்கப்புறம் இந்த அசுரர்கள் 2 பேருமே ஒத்துக்கிட்டாங்க. அதுவும் இல்லாமல் 2 பேருக்கும் சந்தோஷம். ஏன்னா இன்னும் அவங்களுக்குள்ள சண்டை மறைஞ்சி பக்தி அதிகமாக தான் ஆச்சு. 2 பேர் வணங்குற தெய்வமும் முதன்மையானது தான், இதில் மாற்று கருத்தே இல்லை அப்படின்றது இந்த இடத்துல அதிகமாக இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது. இந்த அம்பிகை தவம் இருக்கிறா. இந்த நேரத்தில் நம்ம என்ன வேண்டினாலும் பிரார்த்தனை நிறைவேறும். சரி, இந்த கோவில் இங்கே எப்படி வந்துச்சு? தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற இந்த சங்கரன் கோவில் உருவாகிறதுக்கு காரணம், இந்த அம்மன் ஒத்தை காலில் நின்று தவம் செஞ்ச புன்னைவனம் தான் இப்போ இருக்கிற சங்கரன் கோவில். இந்த கோவிலில் இருக்கிற ஈசனும் நாராயணனும் சேர்ந்து காட்சி தந்தது தான் சங்கரலிங்கமாக மாறுச்சு. இந்த நாகர்கள் 2 பேரும் ஒத்துமையாக அந்த சங்கரலிங்கத்தை ஆற தழுவிக்கிட்டாங்க. ஏன்னா 2 பேருக்குமே பொதுவான சொத்து அப்படின்றதுனால 2 பேரும் அம்மனுடைய தீர்ப்பை ஏற்று 2 பேரும் சேர்ந்து தழுவிக்கிட்டாங்க. 2 நாக அரசர்களும் காலப்போக்கில் இவங்க அப்படியே தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 2 நாகங்களும் சேர்ந்து தவம் பண்ணும்போது அது ஒரு புத்து மணலாக அப்படியே மாறிடுச்சு. அந்த புன்னைவன காட்டில் ஒரு புத்து. இதுக்குள்ளே வந்து இந்த நாக அரசர்கள் நாகங்கள் எல்லாம் சேர்ந்து வழிபாடு செய்ய ஆரம்பித்தாச்சு. இது கொஞ்சம் பல்லாண்டு காலம் நடக்குது. யாரோ ஒரு பக்தர் அந்த பக்கமாக போனார். அப்போ அந்த இடத்துல கோவில் இல்லை. போகும்போது இந்த புத்து மேலே ஒரு கால் பட்டுச்சு. என்னடா இது மண் தடுக்குத அப்படின்ட்டு தன் கையில் இருந்த ஒரு கடப்பாறையால் வெட்டுறாரு. அது உள்ளே இருந்து ஒரு நாகத்தோட வால் வெட்டுப்பட்டு ரத்தம் கசியுது. உடனே அந்த நாட்டு அரசர் உத்தரசேனன் கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் போகும்போது பார்த்தேன், அங்கே ஒரு புத்து மண் இருந்துச்சு, என் கால் பட்டுச்சு, இடைஞ்சலாக இருக்குமேன்னு வெட்டினேன், ஆனால் ரத்தம் வருது அப்படின்னோடனே மன்னர் ஆட்களை கூப்பிட்டு அந்த இடத்த எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா சங்கர நாராயண லிங்கம் கிடச்சிது. இந்த சுயம்பு லிங்கம் எந்த இடத்துல கிடைக்குதோ அந்த இடத்துல ஆலயம் ஏற்படுது. இந்த அதாவது இந்த ராஜாக்களுடைய செயல். ஏன்னா சுயம்பு லிங்கம் சுயம்பு விக்கிரகம் கிடச்சிதுன்னா அது மிகப்பெரிய அதிசயம். ஏன்னா பூமிக்குள்ளேருந்து உருவாகுதுன்னும் போது அது இறைவன் எதையோ உணர்த்துறாரு அப்படின்றது தான் அது. அதில் உருவானது தான் இந்த சங்கர நாராயணர் கோவில். இந்த கோவிலில் இன்னும் சிறப்புகள் அதிகம் இருக்குங்க. இந்த ஆலயத்தில் ஒரே உருவத்தில் சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்தா மாதிரி இருப்பாங்க. நீங்கள் வந்து அர்த்தநாரீஸ்வரர் பார்த்துருப்பீங்க, சிவனும் அம்பாளும் இணைஞ்சிருக்கிறது. ஆனால் ஈசனும் விஷ்ணுவும் இணைஞ்சிருக்கிற சங்கர நாராயணர் அதிசக்தி வாய்ந்தவர். அவங்க நிற்கிற அந்த கருவறையில் ஒரு ஓரத்தில் கோமதி அம்மன் ஒற்றை காலில் தவம் செய்கிற மாதிரி நிற்பாங்க. இது ஒரு சைவ வைணவ ஒத்துமைக்கு ஒரு சான்று. இதை விட வேறு என்னங்க செய்ய முடியும்? இந்த நாகங்கள் 2மே அணைச்சிக்கிட்டு இருந்த சங்கரலிங்கம்
ஒரு கருவறையில் இருக்கும். இன்றைக்கும் அது இருக்குது. அதே மாதிரி கோமதி அம்மன் சன்னதின்னு ஒன்று இருக்குது. இந்த இடத்துல அம்மன் தவக்கோலத்தில் ஸ்ரீ சக்கர பீடத்துக்கு எதிர்க்க ஒத்தை காலில் நிற்பாங்க. இது ஒரு கருவறை. அங்கேருந்து நேராக மேலே பார்த்தா அஞ்ஞான சக்கரம் செதுக்கப்பட்டிருக்கும். இது ரொம்ப சக்தி வாய்ந்த இடம்ங்க. இந்த இடத்துல அம்மனுக்கு எதிர்க்க அந்த ஸ்ரீ சக்கரத்து மேலே உட்காந்து, ஏன்னா அம்மன் தவம் பண்ணுற எதிர்க்க தான் இதை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல உட்கார்ந்து தியானிச்சிங்கன்னா, கொஞ்சம் நேரம் உட்காந்து வணங்கினீங்கன்னா மனசில் ஏதாவது குழப்பம் இருந்தால் நீங்கிடும். அதை விட இந்த மனநலம் சரியில்லாதவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்த கோயிலுக்கு தான் கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த இடத்துல உட்கார வச்சு கண்ணை மூடி உட்கார சொல்லுவாங்க. இந்த தவத்தினால அந்த மன பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தீர்த்துடும். அந்த இடத்துல சாதாரணமாகவே தவம் இருந்தால், ஏன்னா மேலே வந்து அஞ்ஞான சக்கரம், எதிர்க்க அம்பாள் வந்து தபசு கோலத்தில் நிற்கிறாங்க. நீங்கள் உட்காந்துருக்கிறது வந்து நம்ம ஸ்ரீ சக்கரம். இது 3 சேரும்போது மிகப்பெரிய ஆற்றல் கிடைக்கும். இது இல்லாமல் இந்த 2 நாக அரசர்கள் வணங்கினாங்க அப்படின்னு அந்த புத்தம் அங்கே தான் இருக்குது, அந்த கோவிலில் தான் இருக்குது. அந்த புத்து மண் அறிவியலும் ஆன்மீகம் கலந்த ஆச்சரியம். ஏன்னா பல ஆண்டு காலம் ஈசனை தழுவிக்கிட்டு இருந்த இந்த புத்து மண் அத்தனை சக்தி வாய்ந்தது. இவங்க எவ்வளோ பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்க. அந்த புத்து மணல் நீங்கள் நீரில் குழைச்சிட்டு உடம்பு நோய் இருந்துச்சுன்னா தடவி வச்சிங்கன்னா அது உங்களுடைய உடல் நோயை சரியாக்கும். வயிற்று வலியாக இருந்தால் வயிற்றில் தடவுனா வயிற்று வலி சரியாகும். கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி குடித்தா உடலில் ஏதாவது நோய் இருந்தால் சரியாகும். அதை தண்ணியில் கரைச்சிட்டு வீடு முழுக்க தெளிச்சிங்கன்னா வீட்டில் இருக்க விஷப்பூச்சிக்கள் தொல்லை இல்லாமல் இருக்கும். இந்த மண்ணில் அவ்வளோ சக்தி இருக்குது. இது இல்லாமல் இந்த கோவிலுக்கு வர்றதுனால நாகதோஷம் நிவர்த்தி ஆகிற முக்கியமான ஸ்தலம் இந்த கோவில். இந்த இடத்துல அம்மன் தவம் செஞ்சது எங்கே அப்படின்னா புன்னை மரத்துக்கு பக்கத்தில். இன்றைக்கும் அந்த இடம் இருக்குது. இந்த கோவிலோட சிறப்பை சொல்லிட்டேன். இந்த இடத்துல அம்மன் வந்து புன்னை மரத்துக்கு பக்கத்தில் தான் நின்று தவம் இருந்தாங்க. அதுதான் கோயிலுடைய ஸ்தல மரம். இந்த இடத்துல அவங்க தவம் பண்ணாங்க அப்படின்றத உணர்த்துகிற வகையில் அங்கே ஒரு ஆடி தபசு மண்டபம் உருவாக்கியிருக்காங்க. அது இல்லாமல் அம்மனுடைய பாதம் உருவாக்கியிருக்காங்க. பாத தரிசனம் அத்தனை சக்தி வாய்ந்ததுங்க. நீங்கள் இந்த புன்னை மரத்தை சுற்றி வரும்போது, அதுவும் இல்லாமல் அந்த தபஸ் இருக்கிற அந்த மண்டபத்தை சுற்றி வரும்போது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக அதிர்வலை உங்களுக்கு கிடைக்கிறத கண்கூடாக பார்க்கலாம். இதை விட இன்னும் ஒரு சக்தி இருக்குது. இன்றைக்கும் இந்த ஆடி மாதம் வந்துச்சுன்னா அம்மனுடைய தபஸ் தொடங்கிடும். அந்த தபஸ் இந்த மண்டபத்தில் தான் அம்மன் வந்து ஒத்தை காலில் தவம் இருக்கிற அந்த காட்சி அங்கே வைப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் போனீங்கன்னா அந்த காலை தொட்டு கும்பிட்டிங்கன்னா நீங்கள் என்ன வேண்டுதல் கேட்டாலும் அம்மனும் வேண்டுதலோடு தான் நிற்கிறாங்க. ஈசனும் நம்ம நாராயணனும் ஒன்றா வந்து காட்சி தரணும் அப்படின்ற மிகப்பெரிய வேண்டுதல் மூலமாக நம்மளுடைய சின்ன சின்ன வேண்டுதல் அந்த பாதங்களை தொட்டு வேண்டும்போது நிறைவேறும். அவ்வளவு ஆற்றல் அந்த கோவிலுக்கு இருக்குது. அத்தனை சக்தி வாய்ந்த கோவில் அது. சில புண்ணியங்கள், சில ரகசியங்கள் நமக்கு தெரியாது. ஆனால் இது போல் ஆலயங்களில் அது ஒளிஞ்சிருக்கிற ரகசியம் நமக்கே வியப்பை தரும். முக்கியமாக இந்த தபஸ் இருக்கிற மண்டபத்தை சுற்றி வரும்போதோ அந்த புன்னை மரத்தை அந்த இடத்துல தான் அம்மன் தவம் பண்ண இடம். அந்த இடத்துலலாம் ஒரு பக்தி அதிர்வலைகள் அதிகமாக இருக்கும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தபஸை நம்ம போய் பார்க்கணும். நம்ம மனக்குழப்பம் இருந்தால் அந்த ஸ்ரீ சக்கர பீடத்தில் உட்கார்ந்து
நீங்கள் உங்கள் வேண்டுதலை நினைங்க, தவம் இருங்க, தியானம் செய்யுங்க. 5 நிமிஷம் இருந்தால் போதும். அங்கே டைமே சொல்லுவாங்க, அந்த நேரம் இருந்தாலே உங்களுக்கு போதும். இந்த ஆடி தபஸ் நேரத்தில் அம்மனை தரிசனம் பண்ணுறது அவ்வளோ விசேஷம். முக்கியமாக அந்த காலை தொட்டு வணங்கி அந்த அம்மன் பாதம் வச்ச இடத்துல நீங்கள் விழுந்து கும்பிட்டு உங்கள் வேண்டுதலை நினச்சிங்கன்னா அது அழகாக உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது. சங்கரனார் கோவிலில் இருக்கிற அந்த புத்து மண்ணுக்கு சக்தி அதிகம். அந்த மண்ணில் சக்திகள் தவம் இருந்த சக்தி இருக்குது. ஈசனை நோக்கி, நம்ம மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் இருந்த சக்தி, அந்த சுயம்பு லிங்கம் மறைஞ்சிருந்த இடம். அப்போ அந்த மண்ணுக்கு எவ்வளோ சக்தி, அந்த இடத்துக்கே சக்தி. இதை இந்த உத்தரசேன மகாராஜா தான் இந்த கோவிலை கட்டினார். சில விஷயங்கள் நமக்கு தெரியாது, ஆனால் இது போல் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா இதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்துக்குள்ளே ஒரு தடவை அந்த கோயிலுக்கு போய் உங்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றுங்க. அது அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு கோவில். உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் நீங்கள் போய் அந்த கோவிலில் உங்கள் வேண்டுதலை செலுத்துங்க. ஒரு நாள் ஆகுமா அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு? பல வருஷ பிரச்சனை தீரும். உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கும். ஆரியம் சிவனும் ஒன்று அப்படின்றத கடவுளே நிரூபித்த ஸ்தலம் அது. அது முக்கியமான ஆற்றல் மிகுந்த ஸ்தலம். இந்த இடத்துல அவ்வளவு அற்புதம் நிறைஞ்சிருக்கு. இது போல் நிறைய நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவலை மற்றவங்களுக்கும் பகிருங்க. இதை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் அதிகம் கிடைக்கும். உங்களுடைய குடும்பமும் நல்லா இருக்கும். இந்த தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா மாதிரி மற்றவங்க தெரிஞ்சுக்கணுன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி.